மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். முக்கிய செய்தி: வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது எந்தெந்த துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான தகவலை சொல்லுங்க. வங்கக்கடலில் ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர பிரதேசம் தென்கிழக்கே சுமார் 70 கிலோமீட்டர், கோபால்பூருக்கு கிழக்கே 130 கிலோமீட்டர், பாரதீப்பில் இருந்து 130 கிலோமீட்டர் தென்கிழக்கே மற்றும் கலிங்கப்பட்டினத்திலிருந்து 240 கிலோமீட்டர் வடகிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டிருக்கிறது. இது நாளை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து பூரி அருகே ஒரிசா கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, அதன் பிறகு ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் முழுவதும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அது படிப்படியா வலுவிழக்கும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கு. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றதற்கு வானிலை மையம் அறிவுறுத்திருக்காங்க. மேலும் வங்கக்கடலில் இந்த புயல் உருவானதை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும், ஆழ்கடலில் இருக்கும் மீனவர்களும் பாதுகாப்பாக கரை திரும்ப வேண்டும் எனவும் மீன்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.